ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சோஷியல் மீடியா எடுத்தீங்கன்னாலே பல பேர் சொல்லியிருப்பாங்க. இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளில் முதலாவதான இடம் பிடிக்கக்கூடியது ரிஷபராசி தான். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவ்வளோ பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்டு, அவ்வளோ ஒரு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது. அதில் ரொம்ப பிரமாதமாக இருக்கக்கூடியது முதல்ல கெட்ட விஷயங்கள் ஒழியணும், அதுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் வரணும். அதில் ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் விலகி 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு தனகாரகன் போய் உட்கார்றதுங்கிறது சூப்பர். 2 நம்ம பரவலாக பேசுகிறோம், குரு பகவானை பற்றிலாம் பேசுகிறோம் நிறைய. இதெல்லாம் இப்போ தங்க விலையை பற்றி கூட பேசிகிட்டு இருக்கோம். தங்க விலை 10,000 நோக்கி பரபரப்பாக போயிட்டுருக்கு. இப்போ தங்கம் ஏற்கனவே வாங்கியவர்கள் இனிமேல் வாங்க போகிறவர்கள் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சே பார்க்கலாம். கூட்டம் ஓஞ்சதா இல்லை கடையில். இன்னும் நீங்கள் 15,000 விற்றா கூட ஜனங்க வாங்கக்கூடிய நிலைமையில தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜனங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு அர்த்தம், குரு பகவான் இருக்காருன்னு அர்த்தம். அந்த வகையில் ரிஷபத்துக்கு 6, 8, 10 இந்த வீடுகளை பார்க்கக்கூடிய குரு பகவான் ஏற்கனவே சனி பிக்சர் பர்ஃபெக்டாக போய் 11ஆம் இடத்துல போய் உட்கார்றார். ஜென்ம குரு விலகி 2ஆம் இடத்துலேருந்து 6, 8, 10 வீடுகளை பார்க்கிறார். இந்த 6ஆம் வீடுங்கிறது எதிரிகளை குறிக்கக்கூடிய இடம். 8ஆம் வீடுங்கிறது அஷ்டமஸ்தானம், வியாதி நோய் இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம். அதே மாதிரி 10ஆம் வீடுங்கிறது ஜீவனஸ்தானம். இந்த 6ங்கிற வீடை பார்க்கக்கூடிய குரு பகவானால் ரிஷபராசி அன்பர்கள் எதிரிகளை பந்தாடுவீங்க. அருமையான ஒரு குரு பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு.